என்ன சிஎம் சார், கரூர்ல பேச வேண்டிய பொய்யெல்லாம் பேசியாச்சு. அப்புறம் இதுவரை கேட்றாத அருவருப்பான முதல்வரின் பேச்சு. அது என்ன சார் சொன்னீங்க? போலீஸ் உங்களை எச்சரிக்கல, அதனாலதான் இது நடந்துச்சா? கொஞ்சம் இதை பாருங்க. பின்னாடி வந்த கிரௌடு, சைடில் வந்த கிரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்போது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. என்ன பரப்புரா முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்புறம் ஓடுனா ஓடிட்டாங்க தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? கூட ஆதவும் ஓடினாரு, புசி ஆனந்தும் ஓடினார். ஓ, எல்லாம் அடுத்த செகண்டே டிப்ரெஷன்ல போயிட்டீங்களா? அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? இத சொன்னா பழிய தூக்கி போட்டாங்க. ஏன் சிஎம் சார், ஓடுனதுக்கு கூட கேள்வி கேட்க கூடாதா? அப்புறம் கடைசியா ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஏற்கனவே இவரை கரூர்ல செஞ்சாங்க. அதான் கரூர்ல வின் பண்ண ஏடிஎம் கேக்காரண்டா கெஞ்சி. இப்ப இது வேற. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். ஆனா சிஎம் சார், இந்த ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நிழல் முதல்வர் ஆதவ் அவர்களே, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கூட்டம் மயக்கத்துல இருக்கும். தெளிஞ்சா சங்கடம்தான்.